ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். லாஸ்ட் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ரெத்தார் தான் ஓடுது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட நியூஸுக்காண்டி வெயிட் பண்ணுது. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ நிஃப்டி 137 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,198 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 502 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 80,182 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 695 பாயிண்ட்ஸில் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 52,139 பாயிண்ட்ஸ். நிஃப்டி ஐடி 113 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 45,526 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி நிஃப்டி ஐடி பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ரிமைனிங் 3 இதுவுமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கு. டிஏஎஸ் வந்து பார்க்கும்போது 4,084 கோடிக்கு நெட் பையா சார்ந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 1,316 கோடிக்கு நெட் செல்லா சார்ந்திருக்காங்க லாஸ்ட் மார்க்கெட்ல. ஸோ ஓவரால் இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். பேங்க் நிஃப்டி 695 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு 1.5% அடிச்சிருந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் தான் இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 1.5% பாசிட்டிவ் 64 ரூபா 66 காசு அந்த ரேஞ்சில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரொம்ப நாளாவே இந்த 70 ரூபாய்க்குல 65 ரூபா 62 ரூபா அந்த ட்ரெண்டுக்குள்ள தான் மாறி மாறி வருது தவிர பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல மேபி நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸுக்கு அப்புறமாவது மேலே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் ஆக்சுவலி அவங்க அந்த ஸ்டாக் ஒன்றும் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து போராட்டலாம் இல்லை. அவங்களோட ரிசல்ட்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மும்பை எலெக்ஷனோட டோலுக்கு வந்து ஃப்ரீயாட்டு இது பண்ணாங்க. ஸோ அந்த இதில் வந்து அவங்களுக்கு ஒரு லாஸ் ஆட்டு காமிச்சாங்க. அந்த பேமெண்ட் டோல் பிளாஸால் வர பேமெண்ட் அதை ஒரு லாஸாக காமிச்சாங்க. மேபி நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் மேலே போக சான்சஸ் இருக்குது. ரிசல்ட்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல தான் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு 965 வரைக்கும் போனாங்க. கிட்டத்தட்ட 965 1% மேலே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு இண்டஸ்இண்ட் பேங்க். இதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இண்டஸ்இண்ட் பேங்கும். ஸோ அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அதில் வரல. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஃபெடரல் பேங்க் இன்னைக்கு 4.5% மேலே காலி. கிட்டத்தட்ட 200 ரூபா அந்த ரேஞ்சை டச் பண்ணிடுச்சு ஃபெடரல் பேங்க். இதெல்லாம் 150 ரூபாய் கடைசியாக யூஸ் பண்ணது ஃபெடரல் பேங்க்ல. இப்போதைக்கு அது பக்கம் போக வேண்டாம். ஆனால் இதில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டி தான். கிட்டத்தட்ட 52 வீக் லோவில் இருக்கு. 965 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். அதனால அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. அதையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஃபெடரல் பேங்க் தரப்புல இருந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் அந்த ஈகோஃபை அப்படிங்கிற கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டைப் வச்சு இந்த சோலார் ரூஃப் டாப் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த சோலார் ரூஃப் டாப் வந்து எம்எஸ்சி செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸுக்கு எல்லாமே ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் ரூஃப் டாப்பை வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து கார்பன் CO2 எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால அதை அதிக அளவில் வந்து ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸுக்கு ஹவுசஸ் கம்பெனிஸ்ல செட்டப் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இக்கோஃபை அப்படிங்கிற கம்பெனியோட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரீன் ஃபின்டெக் கம்பெனி. அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேசிஸில் இன்னைக்கு நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் 4% காலியாக இருக்குது. ஓரளவு இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் எல்லா ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ்ல இருந்தாலும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் NMDC 213 ரூபாய் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 6% மேலே இன்னைக்கு காலி. ஆக்சுவலி 211 ரூபா வரைக்கும் போனது 213 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. 6% மேலே கீழே விழுந்துருந்துச்சு. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அந்த டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது அயனோர் மைனிங்கான டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கேபினட் கமிட்டி முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து மேபி அது வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்குது. ஏன்னு பார்க்கும்போது 35% ஆஃப் த ஓவரால் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கர்நாடகாவில் தான் வருது. NMDC கர்நாடகா ஒரு முக்கியமான ஸ்டேட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து அதிக அளவில் அயனோர் மைனிங் இந்த NMDC பண்ணுறாங்க. அந்த பேசிஸில் இன்னைக்கு 6% மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ NMDC போனஸ் ஷேருக்கான ரெக்கார்ட் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா NMDCயில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் இன்னைக்கு வந்து பிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரீசன் பார்க்கும்போது ஒரு ஹை போச்சு 774 ரூபா மேலே போனது, மறுபடியும் இறங்கி 754 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. டாடா மோட்டர்ஸில் இன்னைக்கு என்ன நடந்துன்னா அவங்களுக்கு நேற்று வந்து யூபி கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனையோ பஸ்ஸஸ் 1000 மேலே பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்க டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து அந்த ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து எப்படியாவது மேலே போகும் 800 தாண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு 3% கீழே வந்துட்டு டாடா மோட்டர்ஸ். பட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹோண்டாவும் நிசான் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் மெர்ஜ் பண்ண போகிறோம் டொயோட்டா காம்படிஷன் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு டாடா மோட்டர்ஸ் 3% கீழே விழுந்தது. ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமான நியூஸ். ஆக்சுவலி ஒரு யூடியூப் இன்ஃப்ளூன்சர் 90 lakh ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அது மாதிரி ரிலேட்டட் விஷயங்களை பண்ணதுனால, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூட் மாதிரிலாம் வச்சிருக்காரு. ஒன்ஸ் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டியூஷன் மாதிரி நடத்தி கிளாஸ் நடத்துறது, அவங்கள ஃபண்ட் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாட்டு நிறைய ஏர்ன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 9.5 crores வந்து
அவரோட அவருக்கு கீழே எஜுகேஷன் பண்ணவர் கீழே அவங்கள்ட்ட வந்து வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற வேலையெல்லாம் பார்த்துருப்பார் போல. ஸோ இப்போ செபி வந்து அந்த சேனலை பேன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 9.5 crores வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க, அதாவது April 4, 2025 அது வரைக்கும் நீங்கள் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இதான் சொல்கிறது. எந்த யூடியூபர்ஸுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே எதையுமே நம்பாதீங்க. நீங்களாட்டே ஓனாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் அந்த ஸ்டாக்கு ஏன் மேலே போச்சு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் தவிர இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டோ கிளாஸ் நடத்துகிற அதெல்லாம் நம்ம பண்ணல. ஸோ அப்படி ஏதாவது ஃபேக் ஐடி வந்துச்சுன்னா யாருமே நம்பிடாதீங்க. யார்ட்டையுமே நம்ம சேனல் மூலமாட்டு பைசா வாங்குறது எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட்டில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபுங்கிறது என்னோட கருத்து. பவர் கிரிட் கொடுத்த அப்டேட். பவர் கிரிட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஒரு 4250 கோடி வந்து பாண்ட்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதில் 1000 கோடி வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் 1000 கோடி பேஸ் சைஸில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது 3250 கோடி கிரீன் ஷோ ஆப்ஷனில் நாங்கள் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 10 year இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அவைலபிள் இந்த பாண்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பவர் கிரிட் கொடுத்த அப்டேட். இதுக்கு அவங்களோட போர்டும் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பவர் கிரிட் கொடுத்த அப்டேட்டு. ஓலா என்ன சொல்கிறாங்கன்னா ONDC பிளாட்ஃபார்ம் மூலமாட்டு நாங்கள் 10 நிமிஷத்தில் வந்து ஃபுட் டெலிவரிஸை வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஓலா இப்போ அப்டேட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்கூட்டர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டே வருது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் இப்படி ஏதாவது நியூஸ்களை பேஸ் பண்ணி நம்பி வாங்கிறாதீங்க. மேபி நாளைக்கு அந்த நியூஸ் வச்சு மேலே போகும் ஸ்டாக்ஸு. எப்படி வோடாஃபோன் ஐடியா ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் மேலே போகுமோ அது மாதிரி இதுவும் போகும். அந்த கவர்ச்சிகளை நம்பி போய் வாங்கிறாதீங்கிறது என்னோட கருத்து. லாட் ஆஃப் ரிஸ்க் வந்து ஓலா ஷேரில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னைக்கு கீழே விழுந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தேன். ஸோ இதில் எதுலையாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி இதில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இது ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியாச்சு. வருண் பெவரேஜஸ் லிமிடெட் வேல்யூஷன் ரொம்பவே ஹை. 2 yearsல இன்வெஸ்டர்ஸுக்கு வெல்த்தை வந்து டபுளாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதே மாதிரி ஐசிஐசிஐ இந்த லோம்பார்ட் அது ஒரு 2% காலியாக இருந்துச்சு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 487 வரைக்கும் வந்திருக்காங்க. 2% கீழே விழுந்திருக்கு. பட் இது வந்து இன்னும் கீழே விழ சான்ஸ் இருக்குது. அதனால இதில் வெயிட் பண்ணலாம் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில். ஆர்விஎன்எல்லும் பார்த்தேன் 457 ரூபாவில் இருக்குது. இவங்க 400 ரூபாய்க்குள்ள வருவாங்க நானும் வெயிட் பண்ணுறேன். பட் ஆக்சுவலி இவங்க வந்த பாடு இல்லை. கொச்சின் ஷிப்யார்டும் இன்னைக்கு 2% டவுன் ட்ரெண்டில் இருந்து 1575 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இது ஒரு நாளைக்கு இது நேற்று 5% ஏற்றுனாங்கன்னா இன்னைக்கு அடிப்பாங்க அந்த ஸ்டாக்லாமே. குறிப்பாட்டு இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்லாம் நம்ப முடியாது. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க நேரம் மேலே போகும், மற்ற சமயம்லாம் அடி தான் விழும். அது வேல்யூஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் நமக்கு வரல. அதனால இதெல்லாம் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா டெக்னாலஜி இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ரியாலிட்டி கன்சூமர் மீடியா எனர்ஜி சர்வீஸ் ஆட்டோ சிமெண்ட் பிஎஸ்சி பேங்க் ஃபினான்ஸ் இன்ஃப்ரா பேங்கிங் பிஎஸ்சி அதிகமாக அடி விழுந்தது. மெட்டல் செக்டரில் தான் பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. ஆனால் டெக்னாலஜியும் ஃபார்மாவும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அந்த செக்மெண்ட்லேருந்து அவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா இப்போ இந்த ஃப்ளைட்டுக்கெல்லாம் பாம் த்ரெட்டு கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இப்போ இண்டிவிஜுவல்ஸ் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா தேவையில்லாத இந்த வேண்டாதவெல்லாம் பார்ப்பாங்க, ஃபோன் பண்ணி சும்மா மிரட்டுறது. இப்படிலாம் இண்டிவிஜுவல்ஸ் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் ஃபைனும். நெக்ஸ்ட்டு அதே ஒரு ஆர்கனைசேஷன் 300 பேர் இருக்க ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்து இதை பண்ணாங்கன்னா 1 கோடி வரைக்கும் ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த பியூரோ சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி அவங்க தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து நம்ம கவர்மெண்ட் தரப்புல வந்து அப்டேட் எடுத்துக்கலாம். ஸ்டார்பக்ஸ் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸிட் பண்ணுறோம். ஆக்சுவலி ஹை காஸ்ட் பேட் டேஸ்ட் மவுண்டிங் லாசஸ் இப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில் லாஸஸே ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற பேசிஸில். அதுவும் கன்சியூமர் செக்மெண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காஃபியோட ப்ரைஸ்லாம் பெரிய அளவில் மக்கள் போய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க போல். அந்த பேசிஸில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எக்ஸிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்பக்ஸ் இப்போ அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால்ட்டு இது ஸ்டார்பக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. வெல்சமோன் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து 4000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண பிளானில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெல்சமோன் சொல்கிறாங்க. HDFC பேங்கும் ஹார்லி டேவிட்சனும் கோம் பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஒன்று HOG டின்னர் கிளப் கிரெடிட் கார்டு, இன்னொன்று ஹார்லி டேவிட்சன் டின்னர் கிளப் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து HDFC பேங்கும் ஹார்லி டேவிட்சனும் பார்ட்னர்ஷிப் வச்சு தான் அந்த கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் பார்க்கும்போது கிளப் மேரியோட் மெம்பர்ஷிப் இருக்குது, வெல்கம் பெனிஃபிட் இருக்குது, கிஃப்ட் கார்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் ஸ்டோரில் வந்து வெல்கம் பெனிஃபிட் இருக்குது, 10 into ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஹார்லி டேவிட்சனோட மெர்கண்டைஸ் சர்வீஸ் பண்ணல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி மைல் ஸ்டோன் வவுச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சில அடுத்தது ஈவெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இந்த கிரெடிட் கார்டில் அவைலபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து HDFC பேங்க் ஹார்லி டேவிட்சன் கொடுத்த அப்டேட்டு.
ஸ்ரீராம் ஃபினான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஆஃப்ஷோர் லோன் மூலம் மட்டும் ஒரு $1.2 பில்லியன் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸு கூட இந்த சங்கி இண்டஸ்ட்ரீஸை வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று அப்டேட் வந்துருந்துச்சு. 100 ஷேர் நீங்கள் வந்து இதில் சங்கி இண்டஸ்ட்ரீஸில் 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 12 அம்புஜா சிமெண்ட் ஷேர் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸ் வந்தது தான் உண்டு. சங்கி இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 10% மேலே காலி, 67 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 11% மேலே கீழே விழுந்திருக்கு. அதே அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து 1.25% நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் சங்கி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து டாடா மோட்டர்ஸை மார்க்கெட் கேபிடலைசேஷனில் பீட் பண்ணி மேலே வந்திருக்கு ஆஃப்டர் த சென்செக்ஸ் இன்க்ளூஷனுக்கு அப்புறம். ஸோ இதில் பார்க்கும்போது டாடா மோட்டர்ஸோட மார்க்கெட் கேபிடலேஷன் லாஸ்ட் க்ளோசிங்கில் 2,80,686 கோடியில் இருக்குது. அதே ஜொமேட்டோட ஸ்டாக் ப்ரைஸ் 291 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களோட மார்க்கெட் கேபிடலேஷன் 2,84,541 கோடியாக இருக்குது. ஸோ டாடா மோட்டர்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷனே இப்போ ஜொமேட்டோ பீட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பட் ஆக்சுவலி அந்த இன்க்ளூஷன்லேயே உங்களுக்கு ஒரு $513 மில்லியன் வந்து இன்ஃப்ளோ ஆச்சு ஜொமேட்டோவுக்கு, 4,356 கோடி இந்தியன் வேல்யூவில். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜொமேட்டோ. அது இல்லாமல் ஜொமேட்டோ வந்து இயர் டு டேட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 162% வந்து அவங்களோட மார்க்கெட் கேபிடலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. போரோசில் ரெனோபிள்ஸ் கொடுத்த அப்டேட், இவங்க 675 கோடிக்கு எக்ஸ்பேன்ஷன் பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 700 கோடி ஃபண்ட் ரைஸும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற போரோசில் ரெனோபிள் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.